வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்குதோ இல்லையோ, இனிமேல் கரண்ட் பில்லு பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஷாக் அடிக்க போகுது. தமிழ்நாடு அரசு மீண்டும் மின் கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் அதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2021 திமுக ஆட்சி அமைஞ்சது. 2022 செப்டம்பர் மாதம் வந்து 30% வரைக்கும் உயர்த்தியிருந்தாங்க அந்த மின்சார கட்டணத்தை. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இனிமேட்டு உயர்த்த போறோம், அடுத்த 4 ஆண்டுக்கு அறிவிச்சிருந்தாங்க. 2023 செப்டம்பர் மாதம் வந்து 2.18% அதிகரிச்சிருந்தாங்க. ஏன்னா 2024 வந்து நாடாளுமன்றத்தில் வர்றதுனால முன்கூட்டியே மக்கள் கோபமாயிட்டு என்ன பண்றது, எதிர்கட்சிகள் எடுத்து அரசியல் பண்ண என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2% அதிகரிச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இதற்கான அறிவிப்பு ஜூலை 1ஆம் தேதியே வந்திருக்கணும். ஏன்னா ஜூலை 1 வந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருந்தது. மக்கள் கோபமாயிட்டு என்ன பண்றதுங்கிறதுனால இப்ப ஜூலை மிட்ல இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இனிமேட்டு யூனிட்டுக்கு 20 காசுல இருந்து 55 காசு வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இது வீடுகள் பயன்பாடுக்கு மட்டும் கிடையாது, வணிக பயன்பாடு, தொழிற்சாலை, கைத்தறி எல்லா இடங்களுக்கும் இது பொருந்துணர்வு வச்சிருக்காங்க. அதனால யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப நம்மளும் ஷூட் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுக்கணும் போல. ஆமாப்பா, லைட்டு ஆபீஸ்லயும் நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும், கரண்ட்டை சேவ் பண்ணணும், வீட்லயும் சிக்கனமா இருக்கணும், எல்லா இடங்களையும் சிக்கனமா இருக்கணும். இல்லாட்டி எப்ப ஷாக் அடிக்கும் நமக்கு? கரண்ட் பில்ல தொடும் போதெல்லாம் ஷாக் அடிக்கும். ஆமா, இனிமே வந்து ஏற்கனவே ஒரு வாக்குறுதி எல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க திமுகல இருந்து. நாங்க வந்துட்டோம்னா மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் வரும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாம 1 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதுல வந்து உங்களுக்கு மாசம் 100 யூனிட் ஃப்ரீயா கிடைக்கும்லாம் வந்து சில பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப பார்த்தா விலையை மட்டும் ஏத்திக்கிட்டே போறாங்களே தவிர அந்த வாக்குறுதி எல்லாம் யாரும் நிறைவேற்றுற மாதிரி தெரியல. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலைங்கிறத யார் தான் சொல்றதுன்னு தெரியல. ஆனா 100% முடிஞ்சிருச்சுன்னா ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் நாங்க வந்தோம்னா மீதியை பண்ணுவோங்கிற மாதிரி துரைமுருகன் பேசியிருந்தாரு. ஆனா முதல்வர் வந்து 100% முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. ஆமா, எதிர்கட்சியில கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மின்கட்டண உயர்வை திரும்பி வாங்கணும்னு சொல்றாரு. அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க மின்கட்டணத்தை உயர்த்தவே இல்லை அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா 39 ஜெயிச்ச ஒரு இருமாப்புல தான் இப்படிலாம் பண்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்ச உடனே மக்களுக்கு ஒரு பரிசா கொடுத்துருக்காங்க, இதை அவங்க தலையில சுமையை ஏத்திக்கிட்டே போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. உடனடியா வந்து இந்த விடியா திமுக அரசு இதை திரும்ப பெறணும். ஏன்னா தடையில்லா மின்சாரமே வழங்க தெரியல அவங்களுக்கு, ஆனா வந்து விலையை மொத்தம் ஏத்திட்டே போறாங்கன்னு கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் இந்த விஷயத்துக்கு பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ஜூலை 1 நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் அது அறிவிப்பு இல்லைன்னு. இந்த ஜூலை 17 நாளைக்கு தான் ஆடி பிறக்குது. ஆடி ஆஃபரா கொடுத்துருக்காங்க போல. நம்ம தான் ஆடி ஆஃபர் கேட்டிருந்தோம், அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்னு. நம்ம ரோடு கேட்டோம், மக்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டோம். இந்த ஆடி ஆஃபர் தானே ஏறீங்க, கட்டணம் உயர்வு வச்சிருவோம்னு கையில் கொடுத்துருவோம். ஆமா, கிட்டத்தட்ட 4.83% வந்து அதிகரிச்சிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ்ல தானே ஆடி ஆஃபர்லாம் போடுவாங்க. நம்ம ஏற்கனவே வேற அந்த ஆடி ஆஃபர் பத்தி ஒரு சர்வே நடத்தியிருந்தோம், என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்வேயும் கலந்துக்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு, கலந்துக்கோங்க, நிச்சயம் கலந்துக்கோங்க. இன்னொன்று வந்து அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஜெயிச்ச திமுக வேட்பாளர் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் அப்பாவு அலுவலகத்துல பதவி ஏற்றுக்கிட்டாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் பொன்முடி, நேரு எல்லாருமே வந்திருந்தாங்க. விக்கிரவாண்டிக்காக நான் வந்து உழைப்பேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு சரி போடாத மக்களுக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. ஓட்டு போடாத மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு. எல்லாரும் சேர்த்தாலும் உழைச்சாகணும். ஆமா, அததான் அப்படி சொல்றாரு போல, எல்லாருக்கும் சொல்றது இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சண்டாளர் அப்படிங்கிறது ஒரு பட்டியல் என்ன சாதியோட பெயரு, அந்த பெயரை இழிவுபடுத்துறதுக்கோ இல்லை நகைச்சுவைக்காகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆதி திராவிடர் நலத்துறையிலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் தான் சீமான், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் வந்து ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை இந்த மாதிரி ஒரு வார்த்தையோடு சேர்த்து பயன்படுத்தியிருந்தார். இதுக்காக ஏற்கனவே அவர் வந்து அந்த தம்பி படத்தில் வடிவேலு ஒரு வசனத்தில் பேசியிருப்பார். அதை வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்லாம் அந்த டைமில் சொல்லியிருந்தார். வடிவேலுமே இந்த மாதிரியான வார்த்தை எனக்கு தெரியாது, இது ஒரு பட்டியலின சாதின்னு, இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்லாம் அந்த டைமில் பேசியிருக்காரு. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப அது ஹைலைட்டாக வந்தோன்னா ஆதி திராவிடர் நலத்துறையிலேருந்து இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்துறதுக்கு மீறி பயன்படுத்தினா வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனால சாட்டை துரைமுருகன்லாம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தாரு. அதனால ஒரு பெரிய பேசுபொருளை ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட இங்க வந்து ஜனநாயகம் நசுக்கப்படுதுன்னா பேசிக்கிட்டு இருந்தாரு.
இந்த சமயத்துல இப்படி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து. ஆமா, ஏன்னா தெரியாம கூட நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம். பட் இது ஒரு சாதியோட பேர் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் இவர் வந்து இன்னைக்கு காலையில அந்த வல்லபாய் சாலையில வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப மர்ம நபர்கள் அவரை வந்து சூழ்ந்து வெட்டி வந்து கொண்டிருக்காங்க. அதுவும் ஓட ஓட விட்டு வெட்டினதா. அவர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, இருந்தாலும் ஓட விட்டு தான் வெட்டி கொண்டிருக்காங்க. இப்போ என்னன்னா சீமோன் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. இது தமிழ்நாடா இல்லை ஊப்பியா, தினம் தினம் அவ்வளோ கொலைகள் வந்து நடக்குது, இறந்து போனவனே பூ போகிறதுக்காக காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்காங்க, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் நிர்வாகிகள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பாமர மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு சொல்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் மதுரையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 4 மூதாட்டிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ 5வது கொலையாக வந்து நடந்திருக்கு. மூதாட்டிகளாக குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு. இது குடும்ப தகராறு காரணமாக நடந்துருக்கலாங்கிற கோணத்துலையும் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் தான் என்ன பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கிறது தெரிய வரும். ஏன்னா மதுரையினாலே நிறைய அரசியல் கொலைகள் முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம சிபிஎம் கவுன்சிலர் லீலாவதி, அதே மாதிரி திமுகவுடைய மூத்த தலைவர் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அழகிரியுடைய நெருங்கிய நண்பர் பொட்டு சுரேஷ், நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஊர் அது. இப்போ திருப்பி அரசியல் கொலைகள் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற எண்ணம் மதுரை மக்களுக்கே வந்திருக்கு. ஆமா, ஏன்னா இது பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு அருகில் இந்த கொலை நடந்திருக்குதா சொல்றாங்க. இது தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் மதுரையில மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சென்னையில நடந்தது, நெல்லையில ஜெயக்குமார் காங்கிரஸ் தலைவர் வந்து கொல்லப்பட்டாரு. ஸோ திமுக அரசு மேல ஒரு பெரிய கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடமாற்றம் அந்த விஷயம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சாங்க, இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இன்னைக்கு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, உள்துறை செயலாளராக இருக்காங்க அமுதா, அவங்கள வந்து வருவாய்த்துறைக்கு மாத்திருக்காங்க. தீரஜ்குமாரை வந்து உள்துறை செயலாளராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னை மாநகராட்சியோட ஆணையர் ராதாகிருஷ்ணனை வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு மாத்திருக்காங்க செயலாளரா. அங்க வந்து குமரகுருபரனை வந்து சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து கடலூர் மாவட்டம், நீலகிரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரையும் வந்து மாத்திருக்காங்க. இந்த மாற்றங்களை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சு முடிஞ்சிருக்கு. இதுக்கிடையில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்ல ஒரு கவுன்சிலர் வீட்டில இருந்து ரவுடிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. விசிகாவோட கவுன்சிலர் ரூபின் ஷா, இவங்களோட கணவர் வந்து அலெக்ஸ், அவர் வந்து விசிகால அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வீட்டில் சில ரவுடிகள் பதுங்கி இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை வச்சு அவங்க கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால நீதிமன்ற ஆணை வாங்கிட்டு தான் அங்கே போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. போய் அவர் வந்து அலெக்ஸ் வந்து நான் விட முடியாது அப்படி இப்படின்னு போலீஸோட சண்டை போட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போலீஸ் உள்ள போய் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் அங்கேருந்து தலைமறைவாயிட்டதாகவும் சொல்றாங்க. உள்ள போயிருக்காங்க, எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, கிடைக்கல. அப்போ ஒரு காவலர் வந்து கட்டில் கடியில் பார்த்துருக்காரு. பார்த்தா உள்ள 4 பேர் அறிவாளு கம்போட இருந்து வராங்க. 4 ஒவ்வொரு ஆளா வெளியே வராங்க. இப்போ அந்த 4 பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, விஸ்வாங்கிறவர் வந்து இவங்க கொலை முயற்சி அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த வழக்கில் தான் அவங்கள தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தகவல் கிடைச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க சேஃப்டியா இருந்திருக்காங்க பாரு. கவுன்சிலர் வீட்லயே நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை வந்து கட்டில் கடியில வந்து ஒளிஞ்சிருக்காங்க. காவல்துறை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு கட்டில் கடியில போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்படிதானே போயிட்டு இருக்கு சமீப காலமா. ஆனா கட்டில் கடியில பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அலெக்ஸ், அந்த விசிகா பிரமுகர், அவரையும் தேடிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் யாருனாலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா 13 அப்பாவிகள் வந்து காவல்துறை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசும் அருணா ஜெகதீசன் ஒரு ரிட்டையரான ஜட்ஜை வச்சு விசாரிச்சாங்க, சிபிஐ வந்து விசாரிச்சாங்க, இதெல்லாம் தாண்டி மனித உரிமை ஆணையம் விசாரிச்சாங்க. இப்போ ஆணையமும் அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க, சிபிஐயும் வழக்கம் முடிச்சுட்டாங்க, மனித உரிமை ஆணையமும் வழக்கம் வந்து முடிச்சுட்டாங்க. இதனால மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. திருப்பி விசாரிக்கணும், யாரும் முறையாக விசாரிக்கவே இல்லைங்கிறதா அந்த வழக்கு. ஆனால் சிபிஐ வழக்கறிஞர் முறையாக தான் விசாரிச்சோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முறையாக தான் விசாரிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. காவல்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அதெல்லாம் கரெக்டாக தாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் நீதிபதி ரொம்ப கடுமையான கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்காரு. அந்த மக்களுக்கு அநீதி வந்து இழைக்கப்பட்டிருக்கு, யார் சொல்லி துப்பாக்கிச்சூடு நடந்ததுங்கிறதே விவரமே கிடையாது, அதிகாரிகளுக்கு எந்த விதமான வருத்தமும் இது வரைக்கும் இருக்கும் போது எங்களுக்கு தெரியவே இல்லை, தொழிலதிபர் விரும்பியதால அந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குன்னு எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதன் பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய அரசாங்க
அதிகாரிகள் அலுவலர்களுடைய சொத்து மதிப்பு அதிகமாயிருக்கு. இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும், விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணுங்கிறத போட்டிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு உறுதியா வந்து நீதி கிடைக்கணும். ஆமா, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க காவல்துறை வந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏன்னா காவல்துறையினாலதான் நம்ம பாதுகாப்பு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களே வந்து நமக்கு கடைசியில வந்து எதிரியா மாறுவாங்க, சுட்டுக் கொள்ளுவாங்க அப்படின்னா பாதுகாப்பின்மை தானே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ஒரு அரசாங்கத்தை. ஆனா யாரோ தொழிலதிபர் சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த காவல்துறை செய்யுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அச்சமா இருக்கு நம்ம கேட்கும் போதே. இந்த நீதிமன்றத்தை பத்தி பேசும்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஆடை வந்து ரோட்ல வச்சு திமுக காரங்க சிலர் வந்து வெட்டுற அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அது எப்பன்னா, கோவையில நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கிட்ட அண்ணாமலை வந்து தோத்து போனாரு. அந்த டைம்ல தான் வந்து இது நடந்தது. இது எப்படி ஒரு ரன் ரோட்ல வச்சு அந்த ஆடை பிடிச்சி இது பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஒரு கொடுமைப்படுத்தி கொலை பண்றாங்க, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேசினாங்க. அது தொடர்பாக வழக்கும் போட்டிருந்தாங்க. பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்போ அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு இதில் ஏன் புகார்லாம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, இதில் பதிலளிக்க சொல்லி இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம், தவறே கிடையவே கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே வந்து ஆடை வெட்டுறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. அதான் நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பாப்பா தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றத்துல ஜாமீன் மேல ஜாமீனா கேட்டுக்கிட்டு இருந்தாரு முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஏன்னா 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து போலி ஆவணங்கள் மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்கிறதா வந்து வழக்கு. பிரகாஷ் அப்படிங்கிற சொந்தமான நிலத்தை வந்து போலியா ஃபோர்ஜரி பண்ணி அவருக்கும் அவர் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வீடு, அவருடைய நண்பர்கள் வீடு, தெரிஞ்சவங்க வீடெல்லாம் வந்து ரைட்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, கேரளாக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கரை மடக்கி பிடிச்சிருக்காங்களா சிபிசிஐடி போலீஸ். கரூர்ல இருந்து இன்னொரு முன்னாள் அமைச்சரும் உள்ள போறாரா? அதேதான். அவர் இலக்கால தான் அமைச்சரா இருக்காரு. இல்ல, அவர் தான் போயிடுச்சு. இல்ல சொல்றேன், இப்ப இவரு உள்ள போக போறாரு. 2 பேரும் புழல் சிறையில் வந்து போட்டீங்கன்னா பேசிப்பாங்க. சொந்தக்காரங்க வேற, முன்னாடி ஒரே கட்சியில இருந்தவங்க வேற. தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த பார்மசிஸ்ட் பணி, மருந்தாளுநர் பணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பணிக்கான பணி நியமன ஆணை இப்போ வரையும் வரல. 986 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்லாம் 2022 வச்சு அதுக்கான முடிவு போன ஆண்டு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வரையும் எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் பணி நியமன ஆணை வந்து இப்போ வரையும் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொரோனா டைம்ல வேலை பார்த்தவங்க நிறைய பேர் எங்களுக்கு ஊக்க மதிப்பெண் கொடுக்கணும், நாங்கள் வந்து அந்த டைம்லையும் வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு வழக்கும் வந்து போட்டிருந்தாங்க. எங்களோட கொரோனா டைம்ல வேலை பார்த்துருக்கோம், நாங்களாம் உயிரை பணையம் வச்சு எங்களோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணிட்டு அப்புறம் அந்த 986 பேருக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு, இன்னொரு வழக்கும் போனதுனால இந்த 986 பேருக்கும் வரல. அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்து கடிதம்லாம் எழுதி பரிந்துரைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பரிந்துரை பண்ணுங்க, எங்களையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா சர்டிஃபிகேட்லாம் சரி பார்த்து முடிச்சுட்டாங்க. இப்போ எப்படா ஆர்டர்னு பார்க்குற 1 வருஷம் அவங்களுக்கு போயிடுச்சு இல்லை. 1 வருஷங்கிறது பெரிய ஒரு பீரியட் தானே. ஆமாம், சீக்கிரம் கொடுக்கணும் அந்த நம்பர்களும். ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், வருஷம் ஒரு பிரச்சனை வரும். இந்த காவேரியிலேருந்து தண்ணீர் கொடுக்குற பிரச்சனை. இதில் வந்து இப்போ அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, இதில் தமிழ்நாடு அரசு நாங்கள் போய் நேரடியாக இது ஒரு பங்காளி சண்டையோ இல்லை சொத்து பிரச்சனையோ இல்லை, நேரடியாக போய் கர்நாடகாவோடலாம் இதில் மோத முடியாது, அப்படி எந்த மோதலும் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த காவேரி ஒழுங்காற்று ஆணையம் தீர்ப்பாயம்லாம் உருவாக்குனாங்க. இப்போ தீர்ப்பாயம் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து பேசி இதில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, துரைமுருகன் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அன்புமணி வந்து சொல்லியிருந்தாரு, இந்த கூட்டம் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்கு முதல்வர் தானே தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிருப்பாரு. ஆமா, போயிருந்தாரு. ஆனா நீங்க வந்துட்டாரு, அவரே வந்து நானே தலைமை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து முதல்வர் வந்தாரு, வந்து பேசியிருக்காரு. நாங்க வந்து முறையா நாங்க கேட்கறோம், கொடுக்காத பட்சத்துல நாங்கள் உச்சநீதிமன்றத்தையும் நாடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதான் திரும்ப வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சொல்யூஷனை சொல்றாரு. ஏன்னா பக்கத்துல இருக்கிறது கர்நாடகா கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். நீங்க தலைமையிலேயே பேசக்கூடிய அளவில் செல்வாக்கு படைச்ச நபரா தான் இருக்கீங்க. நீங்க ராகுல் காந்தி கிட்டயோ சோனியா காந்தி கிட்டயோ மல்லிகார்ஜுன கார்கேட்டையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த உத்தரவுக்கு கன்சிடரா பண்ணுவாங்க சித்தாராமையாவும் சிவகுமாரும். அதையே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படியே தொடர மூக்கம் வந்து ஏன் சுத்தி சுத்தி தொடறாங்கன்னு தெரியல. நமக்குமே பொதுமக்களுக்கு அதானே வருது. நீங்க 2 பேர் ஃப்ரெண்டா தான் இருக்கீங்க,
அவங்க வந்து தர முடியாதுங்கிறாங்க. நீங்க வேணும்னு கேக்குறீங்க. சரி மேலிடத்துக்கு போங்க, மேலிடத்துல நீங்க நட்பா தானே இருக்கீங்க. ஆமா, அதான் இன்னைக்குதான் வந்து கர்நாடக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லி தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு நாடுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ அங்க போய் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் இந்த அரசு கேட்காத ஒரு அரசா தான் கர்நாடக அரசு இருக்கு. இதுல ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் வந்து எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நேற்று இந்த காமராஜர் பிறந்த தினத்துல தமிழ்நாடு அரசை திட்டி தீர்த்தாரு. பாருங்க, கள்ளச்சாராயத்தை அவங்களால தடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்லோவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு டெல்லி கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டில இருக்க தலைவர்களே சொல்றாங்க. செல்வ பிறந்தையே தலைவர்களுக்கு எல்லாம் இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாரு. திரும்பவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருந்தாரு. அப்ப கூட்டில இருக்கிறவங்களே சொல்றப்ப எதிராக செயல்பட்டு இருக்கிற ஆளுநர் சொல்லாமையா இருப்பாரு. என் பாஸ்டர் சொல்றேன் கிளம்பி போயிருக்காரு டெல்லிக்கு. இன்னைக்கு பிரதமர் மோடி சந்திச்சு வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பாங்கன்னு சொல்றாங்க. நிறைய அமைச்சர்களை சந்திச்சுட்டு கொஞ்சம் பர்சனலையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த 5 நாள் கழிச்சு சென்னை வர போறதா சொல்றாங்க. வந்தோடனே அவருடைய கேம் கொஞ்சம் மாறுங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளா சைலண்ட்லயே இருந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப நேற்று வரைக்கும் பாக்குறப்ப ரொம்ப அமைதியாவே தான் இருந்தாரு அவரு. கள்ளக்குறிச்சி மேட்ரை ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த படுகொலைக்கு எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் ஆளுநர் கொடுக்கவே கிடையாது. சரி, ஏதோ பேசிட்டு ஏதோ வர அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம புரிஞ்சு டீகோட் பண்ணுவோம். அடிக்கடி தமிழ்நாடு ஆளுநரும் வந்து ஊட்டி போவாப்புல. ஊட்டியில வந்து இன்னைக்கு குன்னூர் பகுதியில ரெட் அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கனமழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி கோயம்புத்தூர் மக்களும் பார்த்துருக்கணும். ஏன்னா அங்கேயுமே கனமழைக்கான அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரோட்ல போறப்பெல்லாம் சுத்தமா போங்க. பாஜக அரசுக்கு இன்னொரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள்னு பாக்குறப்ப 245. இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 226 பேர் தான் இருக்காங்க. அதுல பாதின்னு பாக்குறப்ப 113 பேர் இருக்கணும். ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க, மாநிலங்களுக்கு வருது அப்படின்னா 113 பேர் ஓட்டு போட்டா அந்த மசோதா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். பிஜேபியோட மெஜாரிட்டி இல்ல. பாஜக தனித்து பாக்குறப்ப மக்களவையில 86, என்டிஏ சேர்த்து பாக்குறப்ப 101 தான் இருக்கு. நியமன எம்பிக்கள் சேர்த்து பாக்குறோம். நியமன எம்பிக்கள்லாம் இளையராஜாலாம் வருவார். அதுல ஆமா கான்சர்ட் எல்லாம் நடத்தின ரொம்ப சிறப்பா இருந்தது. சரி, ஓகே. ஆனா அங்க போகணுமா இல்லையா? எங்க கான்சர்ட்டுக்கா? இல்ல கான்சர்ட் இல்லப்பா, ராஜ்யசபாக்கா. அவரோட கான்சர்ட் வந்துதான் ஆகணும். ராஜ்யசபாக்கு போகணுமா இல்லையா? அது மாதிரி 8 பேர் இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்துனா கூட இன்னொரு 4 பேர் ஆதரவு தேவைப்படுது. அதுதான் அவர் ஒய்எஸ்ஆர் இருந்தாரு. அவர் இப்போ ஆதரவு தெரிவிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பாப்போம். அப்ப கூட அவ்வளவு வருமாங்கிறது ஒரு சின்ன சிக்கல்லாம் இருக்கு. 4 தேவை இல்ல, 4 தேவை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு 87 பேர் இருக்கதா சொல்றாங்க. அதோட இந்த 9 பேர் இவர், ஏன்னா பிஜேடி பிஜு ஜனதாதளம் அவர் வந்து ஒரு எதிர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு பிஜேபிக்கு. ஸோ அவங்க 9ஐயும் சேர்த்தா அவங்க ஒரு 96 பேர் இருக்காங்க. வெயிட்டா தான் இவங்களும் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. டஃப் கொடுக்குறாங்கப்பா. இருந்தா கூட 245ல 226 தான் இருக்காங்க. இன்னொரு 19 ஃபில் பண்ணலாம். ஆமா, டக்குன்னு எலெக்ஷன் வச்சு ஃபில் பண்ணான்னு வச்சுக்கோங்க, திரும்பி மெஜாரிட்டி வந்துடும் பிஜேபிக்கு. ஆமா, அதுல வந்து அது என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும். ஓவராலா 245 வந்தவொன்னு தான் நமக்கு தெரியும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து ஜம்மு காஷ்மீர், அங்க வந்து அடிக்கடி இப்ப தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல வந்து தீவிரவாதிகள் ஒரு வனப்பகுதியில பதுங்கி இருக்கதா தகவல் வந்திருக்கு பாதுகாப்பு படையினருக்கு. டோடா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதி, அங்க போயிருக்காங்க பாதுகாப்பு படையினர். அங்க என்ன நடந்திருக்குன்னா 2 தரப்புக்கும் துப்பாக்கி சூடு நடந்ததுல 5 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு ஆபீசர் ரேங்க்ல உள்ள ஒருத்தருமே வந்து காயமடைஞ்சிருந்தாரு. இதுல 4 பேர் வந்து சிகிச்சை பலனின்றி இப்போ உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 38 நாட்கள் ஆகுது மோடி அரசாங்கம் வந்து. இதுல 9 தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. உள்துறையோட ஃபெயிலியர் தான் காங்கிரஸ் வந்து கிளம்பியிருக்காங்க. என்ன நடக்குது அங்க அப்படிங்கிறத கார்கே, ராகுல் காந்திலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சராவது போனோம், பிரதமர் மோடி தான் போக மாட்டாருன்னு தெரியுது. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போவாரு, வெளிநாட்டுக்குலாம் போவாரு. ஆமா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுங்கிறதான் சொல்றாங்க. பட்டு இவங்க வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இங்க கட்சி வேலைகள் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் நிறைய சங்கராச்சாரியர்கள் இருக்காங்க. அதுல மிக முக்கியமான சங்கராச்சாரியார்னு பாக்குறப்ப ஜோஷி மடத்துடைய சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வரானந்தா. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி பேசினப்பெல்லாம் கூட ராகுல் காந்தி சரியா தானே பேசுறாரு அப்படின்னாரு. இப்ப கூட வந்து அம்பானி திருமணத்துக்குலாம் போனாங்க. நீட்டா அம்பானி தேங்காயை வச்சுட்டு இவருக்கு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க, சுத்துறாங்க. முகேஷ் அம்பானி பிரதமர் மோடி கூட ரொம்ப கேஷுவலா தான் வர்றாரு. ஆனா இந்த சங்கராச்சாரியர் ரொம்ப பயப்படுறாரு. நவுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தது முகேஷ் அம்பானிக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப செல்வாக்கு மிக்கவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த கேதார்நாத் கோயிலோட இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்க டெல்லியில. இன்னொரு கோயில்ல கேதார்நாத் கோயில் மாதிரியே கட்ட போறாங்க.
அதோடைய அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடந்தது. உத்தரகாண்டோடைய சிஎம் புஷ்கர் தாமி வந்து அடிக்கல் நாட்டு விழால கலந்துக்கிட்டாரு. இப்போ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த சங்கராச்சாரியார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேதார்நாத் கோயில்லையே சுமார் 228 கிலோ தங்கம் காணாம போயிருக்கு. அதை பத்தி யாரும் விசாரிக்கவே இல்லை இது வரைக்கும், புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் அடிக்கல் நாட்டுறாங்க, இது தேவையாங்கிறதான் அவருடைய கேள்வி. ஒரு சங்கராச்சாரியாரே எதுக்கு நீ கோயில் கட்டுற, இருக்கிற கோயிலே அவ்வளவு இது முறைகேடு நடக்குது, அவ்வளவு தங்கத்தை காணோம், அதுவும் 1 கிலோ 2 கிலோ கிடையாது, 228 கிலோ தங்கம். கேதார்நாத் கோயில்ங்கிறது மிக முக்கியமான கோயில். மோடி வந்து 2019 எலெக்ஷன் இந்த பிரச்சாரத்தை முடிச்சது அங்கதான் போய் தியானம் பண்ணாரு, கன்னியாகுமரியில தியானம் பண்ண மாதிரி 2024 எலெக்ஷன்ல. ஆமா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உத்தரகாண்ட்ல பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு, அதுக்கு எதிராக பேசியிருக்காரு. உத்தவ் தாக்கரே வேற மீட் பண்ணிட்டு வந்து அவரோட அரசாங்கத்தை கலைச்சது தவறான வழியில கலைச்சிருக்காங்கலாம் பேசியிருக்காரு. ஒரு அரசியல் ரீதியா பல கருத்துக்களை அவர் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சங்கராச்சாரியாரு. இன்னொரு பக்கம் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரகுல் பிரீத் சிங் நிறைய தமிழ் தெலுங்கு படத்துலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த இந்தியன் 2 படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்களாமே. முக்கியமான ரோலா? ஒரு 3 சீன்ல வருவாங்க. அப்போ முக்கியமான ரோல் தான். அந்த ரோல்ல வந்து நடிச்சவங்க வந்து அவங்களோட தம்பி அமன் பிரீத் சிங், அவர் வந்து போதைப் பொருள் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அவரும் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறது அந்த மெடிக்கல் டெஸ்ட்லயும் ப்ரூவ் ஆயிருக்கு. 2.6 கிலோ கொக்கைன் வந்து எடுத்திருக்காங்க. இதுல ரகுல் பிரீத் சிங் ஏற்கனவே இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால போன ஆண்டுலாம் விசாரிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்களோட சகோதரர் வந்து மாட்டியிருக்காரு. என்ன நடக்குது இவங்க குடும்பத்தை சுத்தி, இவங்க நண்பர்களை சுத்தி அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரகுல் பிரீத் சிங் குடும்பத்துல ஒரு தம்பி இருப்பாப்ல, அந்த படத்திலேயே. அந்த தம்பி வந்து ஒரு போலி டாக்டரா ஒருத்தர் இருப்பாப்ல, போர்ஜரியா டாக்டரா இருப்பாப்ல, ஒரு பொண்ணை கொண்டுருவாப்ல. உடனே இப்படிதான் நீங்க வந்து பையனை வளர்த்துவீங்களா திட்டுவாங்க ரகுல் பிரீத் சிங் அம்மா அப்பாவை. பார்த்தா இவங்க 2 பேருமே இப்போ ரியல் லைஃப்ல அரெஸ்ட் ஆக போற நிலைமையில அவங்க சகோதரர் அரெஸ்ட் ஆயிட்டாரு. இவங்க சுத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம சித்தார்த் அந்த படத்துல நம்ம யூடியூபரா தான் இருப்பாரு, அரசியல் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அரெஸ்ட் உள்ள போயிருவாரு. ரகுல் பிரீத் சிங் சித்தார்த்த கேள்வி எழுப்பாங்க, எதுக்கு நீ நாட்டை திருத்துன்னு நினைக்கிற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப நம்ம பேசுற நியூஸ் எல்லாம் பார்த்தா இந்த நியூஸ் எல்லாம் ஏன் பேசுறீங்க, என் பேர்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம தான் ரகுல் பிரீத் சிங் தெரியாது. அமெரிக்கால நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் எலெக்ஷன் நடக்க போகுது. குடியரசுக் கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக இன்னைக்குதான் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க அந்த கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளர்ன்ட்டு. அதே மாதிரி துணை அதிபர் வேட்பாளராக ஜேடி வான்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடன் தான் போட்டு எல்லாருக்குமே தெரியும், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. ஆனா உண்மையுமே ஜஸ்ட் மிஸ் பத்தியா ட்ரம்ப், அது நிறைய இப்போ வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் பின்னாடி ஒரு அம்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சுட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த காட்சிகள்லாம் இருந்தது. ஆமா, இதுல விசாரிச்சா நிறைய தகவல்கள் வந்து வெளியே வரலாம். அதே மாதிரி ஜேடி வான்ஸ் அவங்களோட மனைவி வந்து உஷா அப்படிங்கிறவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் அமெரிக்கால பரபரப்பா இருக்கு. இதே மாதிரி பாகிஸ்தான்ல பரபரப்பா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சுது. அதுல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப், இது வந்து இம்ரான்கானோட கட்சி, அதுக்கு தடை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் வெவ்வேறு சின்னத்தில் சுயேட்சையாக நின்று தனிப்பெரும் கட்சியாக வந்து அவங்க தான் ஜெயிச்சாங்க. 93 எம்பிக்கள் வந்து கிடைச்சாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்சியை வந்து முழுவதுமாக தடை பண்ணுறோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா தேச விரோத செயல்களில் ஈடுபட்டாங்க, அரசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்லி அந்த பிடிஐ கட்சிக்கே வந்து ஒரு மூடு விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இம்ரான்கான் கட்சிக்காரங்களாம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சு அது மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு ஷெபாஸ் ஷெரீஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கெல்லாம் முக்கியமான செய்தி அதுதான். அது ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதோடைய கட்டணங்கள் வந்து உயர்த்த போறதா தகவல். ஆமாம், அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க சில மாதங்களுக்கு முன்பு. அது 2 ரூபாலேருந்து இப்போ 6 ரூபா வரையும் 6-7 ரூபா வரையும் அதிகரிச்சிருக்காங்க. பெங்களூர், டெல்லியில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். மற்ற எல்லா சிட்டிஸ்லையும் அடுத்தடுத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீங்கிறது டைரெக்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோக்கே போகும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஏற்றிக்கிட்டே வராங்க. ஆமாம், இப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலையுமே இந்த சரக்குலாம் கூட இதில் விற்கலாமாங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்து ஸ்டேட்லாம் அதெல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஃபுல் ஸ்விங்கில். அப்படியா? அதனால அதுலேயும் விற்கலாமா ஒரு யோசனை இருக்கான். அதுலேயும் சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? லவ் பண்ணுறது 4 வருஷம், சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது 3 வருஷம். இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி, இந்த லவ்வர்ஸ்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்கல்ல அடிக்கடி,
அதனால ஒரு மீன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாரையுமே. 4G இல்லாமலே 80 லட்சம் பேர் வந்திருக்காங்க வெறும் 5 நாள்ல. 4G மட்டும் கொடுத்தீங்கன்னா 80 கோடி பேர் கூட சில நாள்ல வந்துடுவாங்க. டவர் மட்டும் கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க BSNL. என் தெய்வமே, சீக்கிரம் டவரை கொடு என் தெய்வமே. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தியன் 2 ஃபுல்லாக ஃபேக்கு, 3rd பார்ட்டு தான் படம் புரியும்னு சொல்லி போஸ்ட்டை போட்டு விட்டுருங்கன்னு லோகேஷ் சொல்கிறாராம் சங்கர் கிட்ட. ஆனந்த் அம்பானி திருமணத்தில் மாப்பிள்ளை தொடர்களுக்கு 2 கோடி மதிப்புள்ள வாட்ச் பரிசு. எங்க ரீசார்ஜ் தானடா இப்படி வாட்சா மாறி இருக்கு அப்படின்னு ஜியோ யூசர் சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அப்ப என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க சொல்றத செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னாங்க. சொல்லாததான் நிறைய செய்யற மாதிரி இருக்கு. ஆமா, மின்கட்டண உயர்வு வந்து அதிகரிச்சிருக்கு. சுமார் 4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 20 காசுல இருந்து 55 காசு வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இதெல்லாம் கேட்கறப்ப நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம பொருளாதாரம் மேலே போச்சாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா ஜியோ யூசர்ஸ் இப்போதான் படித்தோம், அது ரீசார்ஜ் விலை அதிகமாயிருச்சு, காய்கறி விலை, தக்காளி விலை, வெங்காய விலை எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அரசாங்கம் ஏதாவது பார்த்து பண்ணணும்னா ஏதோ பண்றோம்ப்பான்ட்டு அவங்களும் அதிகரிச்சிருக்காங்க அவங்களுடைய பங்குக்கு. நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இதெல்லாம் கேட்கறப்ப நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால ஷாக் அடிக்குதுங்கிற விருதை வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான vernacular edtech பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.